கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமானால், யோவானுக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. மனிதர்களால் உபத்திரவம் வரும், பல மனுஷர்களால் உபத்திரவம் வரும், சொந்தங்களால் உபத்திரவம் உண்டு, அநேக காரியம் பிள்ளைகளால் உபத்திரவம் உண்டு, நம்ம நெருங்கிய நண்பர்களாலும் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கும்படியாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. திடன் கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.